அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு இதுல புரிஞ்சுவங்க, உணர்வு சைட நான் சொல்றேன். உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே, ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யறான், அதுல சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்தில் அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மனிதன் என்ன செய்யறான், மௌத்தாகிறான். சொல்ல போனால் அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத 1000 பேர் என்னது அந்த உணர்வுகளோட தான் மனிதன் என்ன செய்யறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள் எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோடு தான் மனிதன் என்ன செய்கிறான், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை அறிஞ்ச ஒத்தனாவது இருக்கணுமா இல்லையா? அறிஞ்ச ஒத்தராவது இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம், அதை அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். இப்போ முதல் பதில் எங்களுக்கு என்னண்டா, இந்த உலகத்தை நீங்க எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல, ஆனா எனது சூழல், என்ற நிர்பந்தம், எனது அதாவது பிரஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலை இருக்கிறேன். சொன்னா வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்திருப்பீங்க, சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான், துடிச்சிட்டு